என் இனிய உறவுகளே, நாம் இன்று 28/4/25 இருக்கின்றோம். தூய ஆவியின் மக்களாக நாம் வாழ்வோம். அன்னையோடு இணைந்து நாம் தினம் தொடர்ந்து வாசித்து கொண்டு வருகிற சங்கீத தொடர்ச்சி 79 7 8 9. இன்றைய வாசகம் திருத்தூதர்கள் பணி நூலிலிருந்து 4:23-31. இன்றைய தூய நற்செய்தி வாசகம் யோவான் 3:1-8. நிக்கதேம் ஒரு பரிசேயர், யூத தலைவர்களுள் ஒருவர். இவர் இரவில் இயேசுவை சந்திக்க வருகிறார். இயேசுவை மக்கள் ஒரு பெரிய இறைவாக்கினர் என்று அறிந்து கொண்ட காலம் அது. இயேசுவின் பணிவாழ்வின் தொடக்கம். பரிசேயர் இவர். பரிசேயருள் பலர் இயேசுவின் மீது நம்பிக்கை கொள்ளவில்லை. ஆனால் நிக்கதேம் இயேசுவை காண விழைகின்றார். வெளிப்படையாக இயேசுவை சந்திக்க விரும்பாமல் இரவு பொழுதில் வருகின்றார். ஆவியால் வருகின்ற புது பிறப்பை பற்றி இயேசு விவரிக்கின்றார். உயிர்ப்பு காலம் நம்மை புதிய வாழ்வுக்கு அழைக்கின்றது. நம்பிக்கையோடு செயல்படுவதனால் நாம் வயதான ஒருவர் எப்படி பிறக்க முடியும் என்று நிக்கதேமின் கேள்விக்கு இயேசு, ஒரு தாயின் வயிற்றில் புகுந்து பிறக்க முடியுமா? முடியாது. ஒருவர் தண்ணீராலும் தூய ஆவியாலும் பிறந்தாலன்றி இறையாட்சிக்கு உட்பட இயலாது என்பதை அவர்களுக்கு மிக அழகாக எடுத்து சொல்கின்றார். இல்லாத தனி மனித வாழ்வில்லை. பிரச்சனை என்பதோ சிக்கல் என்பதோ இல்லாமல் இருக்கவே முடியாது. அதற்கு பெயர் குடும்பம் இல்லை. எல்லா பிரச்சனைகளும் இருந்தால்தான் குடும்பம். அதை சரி செய்பவரும் இறைவனே. நம் வாழ்வில் ஏற்படும் சிக்கல்களுக்கு நேர்மறையான முறையில் பதில் தேட கற்றுக்கொள்ள வேண்டும். மாறாக சிக்கல்கள் மற்ற சிக்கல்களுக்கு காரணமாகும் அளவுக்கு நாம் அணுகுமுறைகளும் செயல்பாடுகளும் அமைந்துவிடக்கூடாது. இன்றைய காலகட்டத்தில் திரு அவையில் ஒவ்வொரு நிலையிலும் உள்ளவர்களுக்குரிய பணிகளை அவரவர் செய்ய தவறிவிடக்கூடாது. திருத்தூதர்களின் நற்செய்தி பணியை காலம் காலமாக செய்து வரும் அருட்பணியாளர்கள் நற்செய்தி அறிவிப்பில் தீவிரம் காட்டுவதற்கு பதிலாக நிறுவனங்களிலும் பள்ளிகளிலும் அலுவல்களிலும் முடங்கி போய்விட்டார்கள். இவர்கள் அனைவரும் மீண்டும் திருத்தூதர் பேதுரு காட்டும் நற்செய்தி அறிவிப்பின் பணியை பின்பற்றிட முயல வேண்டும். திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவியர், பொதுநிலையினர் மற்றும் இவர்கள் தங்களுக்குரிய கடமைகளை அறிந்து செய்தாலே போதும். சமுதாயத்திலும் சமூக வாழ்விலும் உள்ள சிக்கல்கள் எளிதாக தீர்க்கப்படும். ஆகவே நாம் எவ்வகையிலும் கடவுளின் நற்செய்தி அறிவிப்பு பணியை சமூக பணியாற்ற வேண்டும் என்பதற்காக தியாகம் செய்துவிடக்கூடாது. நற்செய்தி பணி நாம் ஆற்றும் சமூக பணியை தாங்கும் வகையில் அமைத்து கொள்ள வேண்டும். ஆகவே நம் வாழ்வில் சிக்கல்கள் எப்பொழுதும் உண்டு. அதைவிட மேலாக அவைகளுக்கு தீர்வுகளும் உண்டு என்பது இறை நற்செய்தி. அன்பிறைவா, இதோ இந்த அதிகாலை வேளையில் எங்களை தட்டி எழுப்பி எங்களை புது கிருபை தந்து உமது செட்டின் நிலையில் எங்களை அரவணைத்து உமது இரத்த கோட்டைக்குள் எங்களை மறைத்து காத்து எங்களை வந்தமைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதோ இந்த இரவு முழுவதுமாக முழுமையாக எங்களை அன்பு செய்து எங்களை நேசித்து பாதுகாத்தீரே. இதோ கிருபைக்காக நன்றி. இதோ நாங்கள் ஒரு கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாக எங்களை பிறக்க செய்தீரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய நன்னாளில் நாங்கள் எடுக்கும் எல்லா சொல் செயல்களையும் எங்களுக்குள்ள அனைத்தையும் இந்நாளில் உமக்கே அர்ப்பணிக்கின்றோம். எங்களை எடுத்து சித்தம் போல் பயன்படுத்தும். எங்களை தூசு படிந்த வீணை போல் இருக்கும் எங்களை அதை தட்டி ஒரு வீணை மீட்ட எங்களை செய்யும். ஆசீரை பொழியும். எங்கள் மீதும் எங்கள் குடும்பத்தார் மீதும், என் நண்பர்கள், உற்றார் உறவினர்கள், எங்களை வெறுப்போர், எங்கள் பகைவர்கள் அனைவருக்கும் அது இரக்கத்தையும் கருணையையும் பொழியும். எங்களை எல்லா தீய சக்தியிலிருந்தும் பாவ பழக்கங்களிலிருந்தும் எங்கள் தேவையில்லாத உறவுகளிலிருந்தும் எங்களுக்கு விடுதலை தாரும். உமது இரக்கம் எப்பொழுதும் எங்கள் மேல் ஒளிர்வதாக. முழு அன்புடனும் படைப்பை நாங்கள் அனுபவித்து வாழ எங்களுக்கு ஆசிர்வதியும். உங்களுடைய அன்பிலும் அரவணைப்பிலும் நாங்கள் எப்பொழுதும் நிக்கதேமுவைப் போல ஒரு எதிர்காலத்தை நோக்கி வாழ எங்களுக்கு ஒரு ஞானத்தை தாரும். எங்கள் வாழ்வில் பல நேரங்களில் நாங்கள் முட்டாள்தனமான வாழ்க்கை வாழ்ந்து அதனால் உம்மை இழக்காமல் எங்களை ஆசிர்வதியும். மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள் அன்பு தோழி.